ரெண்டுலேயுமே நான் பயந்து ஆக்ட் பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சனிக்கிழமை அன்னைக்கு பட்டாபி, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஆண்டவர்லிங்கம். ஆண்டவர்லிங்கத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்கனாலும் போச்சு, பட்டாபியை பார்த்து சிரிக்கலைனாலும் போச்சு. அது ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு அம்மா வந்திருந்தது. அவங்க சின்ன பாப்பாவும் பார்த்துருக்காங்க, செல்வியும் பார்த்துருக்காங்க. ஏன்பா நீ பாட்டுக்கு சிரிப்பிரி, அவன்கிட்ட 100 ரூபாய் வாங்கின ஓய்ங்க தானே இருந்தேன், என்னத்துக்கு அந்த ராதிகா குடும்பத்தை எப்படி பட்டினுக்கிற அப்படின்னு 2 சீரியலையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது இதுதான். என் பையனுக்கும் நான் சொன்னேன், கலைத்துறைக்கு வருவதற்கு அவங்க அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன், எல்லா லாங்குவேஜையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் பேசுங்க, மலையாளம் பேசுங்க, தெலுங்கு பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. நான் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, சைல்ட் நோ பிளே இன் தி வெயில், நோ மம்மி பி பிளேயிங் ஒன்லி இன் தி புளியாமா திண்ணையில் அப்படின்ற மாதிரி நல்ல ஜாலியாக எல்லா லாங்குவேஜையும் பேசுங்க, எல்லா வட்டார வழக்குகளையும் பேசுங்க, படிங்க, நிறைய படிங்க, நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்கள். அப்படிங்கிறது தான் நான் உங்கள் எல்லார்ட்டையும் வைக்கக்கூடிய வேண்டுகோள். எனக்கு என்னை விட இளைஞர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு வயது இருக்குது, அனுபவம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஏற்றுக்கங்க.